பொருளோ இல்லை ஒரு லைஃபோ நம்ம சூஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு சில நேரத்தில் அது கிடைக்கணும் போது ரொம்ப ஏக்கமாக இருக்கும். நம்ம லைஃப் பார்ட்னரோ இல்லை ஏதாவது உங்களுக்கு தேவையான பொருளோ நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு கிடைக்கலன்னும் பொழுது அது ரொம்ப உங்களுக்கு வேதனையாக இருக்கும். ஏன் ஆண்டவரே இது கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் தேடின, நீங்கள் வாஞ்சித்த பொருளுடைய நிலைமை உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் நிறைய காரியத்தை ஆசைப்படுவீங்க, நிறைய காரியத்தை பின்னாடி ஓடுவீங்க, நிறைய காரியத்தை சூஸ் பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பில். அது ஒரு நேரத்தில் கிடைக்கும், ஒரு நேரத்தில் ஆண்டவர் அதை உங்ககிட்ட கொண்டு வர மாட்டார். அப்படி ரொம்ப பிரயாசப்பட்டு அது கிடைக்காம போயிடும். அப்போ வாழ்க்கையில் ஒரு மாதிரி வெறுப்பு வரும். ஏன் ஆண்டவர் இது எனக்கு கொடுக்கல, ஏன் ஆண்டவர் இது எனக்கு செய்யலை, ஏன் ஆண்டவர்கிட்ட நான் இதெல்லாம் பெற முடியல அப்படின்னு சொல்லும் போது ஒரு வெறுப்பு ஒன்று வரும். ஆனால் நீ எதிர்பார்த்த காரியம் ஒரு இடத்துல வேற மாதிரி மாறி நடக்கும். ஒருவேளை நீ ஒரு பையனை விரும்பலாம், இல்லை ஒரு பொண்ணை விரும்பலாம், அது உனக்கு கிடைக்காம போகும். ஒரு நேரத்தில் அந்த பையனோட நிலைமை உனக்கு தெரிய வரும், இவன் எப்படிப்பட்டவன். ஏன்னா இப்போ வெளியே பார்த்து யாரையும் நம்ப முடியலையே. வெளியே பார்த்தா பசுத்தவான் தான். ஆமென். வெளியே பார்த்தா பசுத்தவான் தான், இந்த பக்கம் பார்த்தா பசுத்த வாட்டி தான். வெளியே பார்த்தா அப்படிதான் தெரியுது, ஆனால் உள்ளானது யாருக்கும் தெரியாது இல்லையா? அப்போ ஒரு சில காரியம் ஆண்டவருக்கு தான் தெரியும். நீ விரும்புகிற காரியத்தினுடைய நிலைமை ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒருவேளை அதை கொடுத்துட்டா அதில் வர பிரச்சனையும் இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியாது. அதில் ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். கடைசியில் அந்த நிலைமையை நீ பார்ப்ப. இது கிடைக்காத போது அங்கே போய் அந்த பையன் ஒருவேளை கிடைக்காத அந்த பையன் குடிகாரனாக இருப்பான். ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்ட் எப்படி தெரியுமா? குடிச்சு கஞ்சா அடிச்சாதான் இன்னைக்கு இருக்க ட்ரெண்டு. இன்னைக்கு எங்க வாலிபல்லையை பாருங்க, அதுதான். எவனை பார்த்தாலும் கஞ்சா. இன்னைக்கு அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு.